திருச்செந்தூர் ராஜகோபுரத்தின் மீது வைக்கப்பட்ட எந்திரம். மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் செந்தூர் கோபுரத்தை அசைக்க முடியாது என வைக்கப்பட்ட தாங்கு பொருள். முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வருகை தந்து தரிசனம் செய்து செல்கிறார்கள். இக்கோவிலில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெருந்திட்ட வளாக பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து வருகின்ற ஜூலை மாதம் 7ஆம் தேதி மகா கும்பாபிஷேகம் காணவிருக்கிறது செந்தூர் முருகன் கோவில். இதற்கிடையில் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கோவிலில் ராஜகோபுரத்தில் உள்ள கலசங்கள், கோவில் பிரகாரங்கள், வெளிப்புற தரைத்தளங்கள், விடுதிகள் உட்பட பல்வேறு பணிகள் நடந்து வருகிறது. இதற்காக ராஜகோபுரம் சீரமைப்பு பணிகளும் நடந்து வரும் வேளையில் ராஜகோபுரத்தில் உள்ள கலசங்களை பாதுகாப்பதற்காக முன்பு அமைக்கப்பட்டிருந்த இடிதாங்கி அகற்றப்பட்டு புதிதாக 2 இடிதாங்கிகள் தற்போது பொருத்தப்பட்டுள்ளன. கடந்த காலங்களில் இரும்பாலான இடிதாங்கி பொருத்தப்பட்டிருந்தது. தற்போது மிகவும் தரமான காப்பரால் உருவாக்கப்பட்ட இடிதாங்கி பொருத்தப்பட்டிருக்கிறது. தஞ்சை பெரிய கோவிலில் ராஜகோபுரத்தில் இடி தாக்கி கோபுர கலசம் சேதமடைந்ததை அடுத்து தமிழகத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோவில்களில் அதிநவீன இடிதாங்கி பொருத்தப்பட தமிழக அறநிலையத்துறை உத்தரவிட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து செந்தூரில் 137 அடி உயரம் கொண்ட இந்த ராஜகோபுரத்தில் பொருத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த இடிதாங்கியால் கோபுரத்தை சுற்றி 80 மீட்டர் சுற்றளவுக்கு இடி தாக்கினால் பாதுகாப்பு நிச்சயமாக இருக்கும் என்பது அதிகாரிகளின் கருத்து. இடிதாங்கிகளை பொருத்துவது குறித்து உங்களது கருத்து என்ன?